திருச்சி திருவானைக்காவல் ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடந்த முப்பெரும் விழா. திருச்சி மாவட்டம் திருவானைக்காவல் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 29வது கல்லூரி ஆண்டு விழா, விளையாட்டு விழா, கலை விழா ஆகிய முப்பெரும் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் மேம்படுத்தப்பட்ட குளிர் சாதன வசதிகளுடன் கூடிய ஸ்ரீ பாதுகா குளிர்மை அரங்கம் திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மிசுஓ வங்கி லிமிடெட் மும்பை நிறுவனத்தின் இந்திய இணைத் தலைவரும் மூத்த மேலாண்மை இயக்குநருமான பியூஷ் அகர்வால் மற்றும் முதன்மை நிதி அதிகாரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் மும்பை ஸ்ரீகாந்த் வெங்கடாச்சாரி ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் பதக்கங்கள், சான்றிதழ் வழங்கி கௌரவித்தனர். விழாவில் கல்லூரி செயலர் மற்றும் தாளாளர் வெங்கடேஷ், கல்லூரி முதல்வர் டாக்டர் பிச்சைமணி, கலைத்துறை ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பவ்யரூபா, உடற்கல்வித்துறை இயக்குனர் பிருந்தா மற்றும் பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீமதி ஸ்ரீ வராக மாதேஷிகாயன், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் இந்த காலேஜ் கல்லூரி கேம்பஸில் வரவேற்கிறேன். நீங்கள்லாம் வந்தது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி 29வது காலேஜ் டே நடக்கிறது. அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம காலேஜில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸை நாங்கள் எல்லாருமே ரெனோவேட் பண்ணி, ரீவேம்ப் பண்ணி, இன்னும் டெவலப் பண்ணி ரொம்ப மாடர்னாக ஆக்கியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணி, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு 55 லட்சம் ரூபாய்க்கு லைஃப் சயின்சஸ் லேபரேட்டரி எல்லாமே அதுவும் அப்கிரேட் பண்ணி, எங்கள் லைஃப் சயின்சஸ் லேபரேட்டரி என்றைக்குமே ரொம்ப நல்ல லேபரேட்டரியாக இருக்கும். நாங்கள் ப்ரைவேட் அட்டானமஸ் காலேஜ், A+ கிரேட். ஆனால் எங்கள் காலேஜுக்கு ஜீரோனா சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ரெகக்னேஷன் நியூ டெல்லி டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ்லேருந்து கொடுத்துருக்கா. அதை தவிர்த்து எங்களுக்கு அனிமல் ஹவுஸ் இருக்குது, ரிசர்ச் பண்ணுறதுக்கு அனிமல் ஹவுஸ். இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ். அண்ட் எங்கள் காலேஜ் ஒரு லைஃப் சயின்சஸ் ஒரு லேபரேட்டரிஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் இந்த லேபரேட்டரிலாம் ரொம்ப மாடர்ன். அது இன்னும் மாடர்ன் ஆக்கி இம்போர்ட்டட் ஜெர்மன் மிஷினரி எல்லாம் வாங்கி 55 லட்சம் ரூபாய்க்கு ஐசிஐசிஐ பேங்க் இருக்கு இல்லையா, அந்த ஐசிஐசிஐ பேங்க்கில் சிஎஸ்ஆரில் கொடுத்து இப்போ மாடர்னைஸ் பண்ணோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா எங்கள் ஆடிட்டோரியம் 800 சீட்டிங் கெப்பாசிட்டி ஆடிட்டோரியமை ஃபுல்லாக மாடர்னைஸ் பண்ணி, ஏர் கண்டிஷன் ஆக்கி, டிஜிட்டலைஸ் ஆக்கி, ரீவேம்ப் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு புது கம்ப்யூட்டர் லேப், இருக்கிற கம்ப்யூட்டர் லேப் என்ஹான்ஸ் பண்ணி, மற்ற லேபரேட்டரிலாம் எல்லாத்தையும் டெவலப் பண்ணி, ரெனோவேட் பண்ணி, அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபா செலவாச்சு. 2 கோடி ரூபாய்க்கு மேலே செலவாச்சு. அந்த 2 கோடி ரூபா ஜப்பானில் ஒன் ஆஃப் த டாப் 3 பேங்க், மிசுஹோ பேங்க். அந்த பேங்க் இந்தியாவில் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, மிசுஹோ பேங்க். அதோட மேனேஜிங் டைரக்டர் தான் வந்திருக்கார் இப்போ, மிஸ்டர் ஸ்ரீ பியூஷ் அகர்வால். அந்த பேங்க் சிஎஸ்ஆரில் 2 கோடி ரூபா கொடுத்தாங்க. போன வருஷம் HDFC பேங்க்ல ஒரு 20 லட்ச ரூபா கொடுத்தாங்க. இது தவிர்த்து ஜப்பானில் இன்னொரு பேங்க் இருக்குது, MUFG பேங்க்னு. அவங்க எங்களுக்கு 94 லட்ச ரூபா கொடுத்து, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த காலேஜில் என்ன நாங்கள் பணி பண்ணணும்னு, என்ன சர்வீஸ் பண்ணுறோன்னு. த ஓன்லி காலேஜ் இன் திஸ் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி ஃப்ரீ பஸ் சர்வீஸ் கொடுக்குறோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. 28 பஸ்ஸு டெய்லி இங்கேருந்து 40லேருந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு போயிட்டு வில்லேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு வரோம். எங்கள் காலேஜில் படிக்கிற பசங்க எல்லாமே வில்லேஜ்லேருந்து தான் நாங்கள் எடுக்கிறோம், சிட்டிலேருந்து தான் ஜாஸ்தி எடுக்கிறதில்ல. வில்லேஜில் எதுக்குனாக்க ஹேவ் நாட்ஸ்க்கு ஹேவ், வி கிரியேட் ஹேவ் ஃபார் ஹேவ் நாட்ஸ். யாருக்கிட்ட இல்லையோ அதை கொடுக்கறதுக்கு நாங்கள் வழி பண்ணுறோம். அந்த வழிக்கு நம்ம எங்கள் பஸ்ஸஸ் வில்லேஜஸில் கிராமத்தில் போய் பசங்களை கூண்டு வரதுனால கிராமத்து பசங்களோட பேரண்ட்ஸுக்கு ஒரு தைரியம், மோர் பர்டிகுலர்லி கேர்ள்ஸ் சில்ட்ரனோட பேரண்ட்ஸுக்கு ஒரு தைரியம் வருது. சரி, காலேஜ் பஸ் இங்கே கூண்டு போகிறதுன்னு சொல்லி 45% ஆஃப் எங்கள் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் கேர்ள்ஸ் வில்லேஜ்லேருந்து. அது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் கவர்மெண்ட் இந்த இதெல்லாம் கொடுத்தாங்க, லேப்டாப்லாம் கொடுத்தாங்க.
எல்லா கவர்மெண்ட் காலேஜில் 45-50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எலிஜிபிள் ஆனாங்க. எங்கள் காலேஜில் 750 பசங்க அவுட் ஆஃப் 950 770 பசங்க எலிஜிபிள் ஆனாங்க. அவார்டு கொடுத்தாங்க தேர்ட் இயரில் அவுட் ஆஃப் 950 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போனா என்ன, எங்கள் ஆவரேஜ் வந்து 80% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்ஜினைஸ் செக்ஷன் ஃப்ரம் புவர் சொசைட்டி ஃப்ரம் வில்லேஜஸ், அவங்களுக்கு தான் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். நாங்கள் வந்து இந்த காலேஜ் வந்து என்னன்னாக்க ஸ்ரீ ரங்கநாத பாதுகா வித்யாலயா ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். அதில் தான் நடத்துகிறோம். இந்த ரங்கநாத பாதுகா வித்யாலயா ட்ரஸ்ட் வந்து ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமம் இருக்கு இல்லையா, உங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். அந்த ஆண்டவன் ஆசிரமத்தோட இதில் அதிபதியில் இந்த ட்ரஸ்ட் நடத்துகிறோம். இந்த ட்ரஸ்ட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ட்ரஸ்டீஸ் இருக்காங்க ஃப்ரம் ஆல் ஓவர், சீனியர் அட்வொகேட், பியூரோக்ராட்ஸ் எல்லாம் இருக்குது, நாட்டம் ஆடிட்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க. அடியன் தான் செக்ரட்டரியாக இருக்கேன். இந்த ட்ரஸ்ட் வந்து 1968 ஆரம்பிச்சது. இந்த காலேஜ் வந்து 96 ஆரம்பிச்சது. 29 வருஷம் ஆயிடுது. ஆனால் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இப்போ 20 வருஷமாக இந்த பஸ் சர்வீஸ் கொடுத்துருக்கோம், ஃப்ரீ பஸ் சர்வீஸ். இதனால என்ன லாபம்னாக்க, நாங்கள் வில்லேஜில் இருக்கிற பசங்களுக்கு ஒரு வாழ்ப்பு கொடுக்குறோம் ஹையர் ஸ்டடீஸ் எஜுகேஷனுக்கு. இப்போ அவங்களால ஃபீஸ் கட்ட முடியலன்னா அதுக்கும் நாங்கள் வந்து ஸ்காலர்ஷிப்புக்கு அரேஞ்ச் பண்ணுறோம். மற்ற ட்ரஸ்ட்லாம் பேசி, மற்ற சிஎஸ்ஆர் கம்பெனிஸ்லாம் பேசி, எங்கள் ட்ரஸ்டீஸ்குள்ளேயே. அதே மாதிரி எங்கள் ஆசிரமத்துலேருந்து எங்கள் ஸ்ரீமத் ஆண்டவன் சுவாமிகள் இருக்கார், ஸ்ரீ வராக மகாதேஸ்வரன் சுவாமி, இப்போ இருக்கிற பிரகட ஆண்டவன், அவர் வந்து இதில் சப்போர்ட் பண்ணுவார். அந்த மாதிரி கொடுத்து பசங்களுக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் கொடுத்து, போன வருஷம் 412 பசங்களுக்கு நாங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கோம். ஒரே அதுக்கு முன்னாடி வருஷம் 386 பசங்களுக்கு நாங்கள் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். என் பக்கத்தில் இருக்கிற வந்து டாக்டர் பிச்சைமணி, இவர் தான் பிரின்சிபல் அந்த காலேஜ். ஸோ இந்த சர்வீஸ்லாம் நாங்கள் பண்ணதுனால எங்கள் எஜுகேஷன் கம்மியாக இருந்தால் இல்லை, எங்கள் லேபரேட்டரி வந்து இன்றைக்கி பெஸ்ட்டு லேபரேட்டரி. இந்த லேபரேட்டரி வந்து எல்லா ரிசர்ச் அக்கம் பக்கத்தில் இருக்கிற காலேஜ், யூனிவர்சிட்டி எல்லாருமே இந்த லேபரேட்டரி ஹையர் இதுக்கு ரிசர்ச்சுக்கு எங்கள் லேபரேட்டரி தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எங்கள் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து நாங்கள் 19 யூஜி ப்ரோக்ராம், 16 பிஜி ப்ரோக்ராம், 12 பிஹெச்டி ப்ரோக்ராம் நடத்துகிறோம் இந்த காலேஜில். அண்டு 157 ஸ்டாஃப் ஃபேக்கல்ட்டியில் 100 ஃபேக்கல்ட்டி வந்து பிஹெச்டி. ஸோ இதெல்லாம் நாங்கள் பண்ணது எல்லாமே ஒரு சேரிட்டபிள் பர்பஸ்க்கு தான் பண்ணுறோம். ஃபீஸ் வாங்குறதும் வந்து நாங்கள் எப்படி பண்ணுறோம்னா, மற்ற காலேஜஸ் ஆட்டமாக ப்ரைவேட் காலேஜ் ஆட்டமாக நாங்கள் வாங்குறது கிடையாது, கம்மியாக தான் வாங்குவோம். ஒரு பசங்களால, ஒரு ஸ்டூடெண்ட்னால ஒரு ஃபீஸ் கட்ட முடியல, ஏதாவது பாவம் வீட்டில் அசம்பவம் ஆகிடுது, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆகிடுது, இல்லை விவசாயம் சரியில்லை, வருமானம் இல்லை, அப்படி இருந்தாக்க நாங்கள் வந்து என்கொயரி பண்ணி அந்த பையன் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா நாங்களே ஸ்காலர்ஷிப் அரேஞ்ச் பண்ணுறோம் த்ரூ ட்ரஸ்ட். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய சர்வீஸ் வந்து அங்கே நாங்கள் ஆச்சாரியன் ஸ்ரீ ரங்கராமானுஜம், ஸ்ரீ வராக மகாதேசிகன், ஸ்ரீமத் ஆண்டவன் சுவாமிகள், ஆண்டவன் ஆசிரமத்தோட அந்த ஒரு விஷன்னால் தான் நடக்கிறது. நாங்கள் எல்லாருமே அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம். இன்றைக்கி வந்து என்ன பார்த்தீங்கன்னா, 29வது காலேஜ் டேக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாம், இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் கம்பெனி. இப்போ ரீசெண்டாக யூஎஸில் அனௌன்ஸ் பண்ணான். யூஎஸில் பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார், எங்கள் கண்ட்ரியில் லார்ஜஸ்ட் பெட்ரோகெமிக்கல் காம்ப்ளெக்ஸ் நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம்னு. யார் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறான்னு கேட்டாக்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் போட போகிறாங்கன்னா. அப்போ அத்தனை பெரிய கம்பெனியோட சிஎஃப்ஓ, சீஃப் ஃபினான்ஸ் ஆஃபீஸர், அவர் தான் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கார். மிசோஹோ பேங்கோட லோக்கல் மேனேஜிங் டைரக்டர் ஸ்ரீ பியூஷ் கோயல் வந்து சீஃப் கெஸ்ட் ஆஃப் ஆனராக வந்திருக்கார். இப்போ 2 பேரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு இண்டஸ்ட்ரி இன்றைக்கி ஃபினான்ஷியல் செக்டாரில் அவன் 2 பேருமே ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் திங். அண்ட் மோர் பர்டிகுலர்லி ஸ்ரீகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஃப்ஓவாக இருந்து இங்கே வந்து நம்ம காலேஜுக்கு வந்து ரொம்ப அவர் ஆச்சரியப்பட்டிருந்தாங்க, இவ்வளோ காரியம் பண்ணுறோன்னு. அவன் எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு இருக்கான். இந்த சப்போர்ட்னால நாங்கள் இன்னும் பெருசாக மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு நாங்கள் வழி பண்ணுவோம். இதுதான் எங்கள் இது. அண்ட் இந்த ட்ரஸ்ட்டு வந்து ஃபேமிலி ட்ரஸ்ட் இல்லை, இது வந்து ஆசிரமத்து ட்ரஸ்ட்டு. 15 ட்ரஸ்டீஸும் இது ரிலேட்டட் கிடையாது, யாருமே ஒருத்தர் ரிலேட்டட் கிடையாது. எல்லாருமே வந்து அன்ரிலேட்டட், எல்லாருமே ப்ரொஃபஷனல்ஸ், பியூரோக்ராட்ஸ், சீனியர் அட்வொகேட்ஸ், அந்த மாதிரி தான். ஸோ இந்த காரியத்தை வந்து நாங்கள் பண்ணுறதுனால எவ்வளோக்கு நம்ம மக்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரீச் பண்ண முடியுமோ அவங்க நல்லது. நான் எவ்வளோக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணி அவங்க பெருசாகிறாங்களோ இன்னும் பெட்டர்.
இந்த வருஷம் பிளேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப நல்லா போயிருக்கோம். கிட்டத்தட்ட 600-700 ஸ்டூடெண்ட் 18 பிளேஸ்மெண்ட்ஸ். பெரிய பெரிய கம்பெனி இந்த வாட்டி வந்தாங்க. எங்கள் பணியை பார்த்து, எங்கள் காரியத்தை பார்த்து, எங்கள் வேலையை பார்த்து, எங்கள் டீச்சிங்கை பார்த்து எல்லாம் வந்திருக்காங்க. அப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட்டை வந்து பாரதிதாஸ் யூனிவர்சிட்டியோட 19 ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு நாங்கள் அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டிருக்கோம். ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ப்ரெஸ்லேயே நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு மாதம் 2 மாதம் முன்னாடி ஐஐடி மெட்ராஸ் இருக்கு இல்லையா, ஐஐடி மெட்ராஸோட பர்வத்தக்னு ஒரு ப்ரோக்ராம், ஒரு பெரிய யூனிட் இருக்குது. அவங்களோட நாங்கள் அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டிருக்கோம் ஐஐடி மெட்ராஸோட. அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் ஸ்கில் டெவலப்மெண்ட், ஆண்டர்ப்ரனர்ஷிப், இது பேட்டன்ட்ஸ்லாம் ஹார்னஸ் பண்ணுறதுக்கு, ப்ரமோட் பண்ணுறதுக்கு, அப்புறம் கல்ச்சரல் அண்ட் ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், இது எல்லாத்துக்குமே நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டிருக்கோம். அதனால எங்களுக்கு வந்து ஒரு பெரிய வழிகாட்டாக இருக்குது இப்போ. அதனால இன்னும் இந்த காலேஜை இன்னும் பெருசு, இந்த பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு தெரியுது எங்களுக்கு. அதுக்கு இப்போ அது அப்ரிஷியேட் பண்ணி ஐஐடி ஒரு டைரக்டர் டாக்டர் காமகுட்டி இப்போ ரீசெண்டாக வந்து எங்கள் காலேஜில் நம்ம வந்து நேஷ்னல் சயின்ஸ் டேயில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இன்ஃபேக்ட் மற்ற இடத்துலாம் போயிட்டு எங்கள் காலேஜ் பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது. ஸோ நாங்கள் பண்ணுற பணியை வந்து மக்கள்லாம் ஆஸ் மெனி வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ண முடியுமோ பண்ணணும். அதுக்கு தான் நாங்கள் வந்து இருக்கோம். அதுக்கு தான் நாங்கள் ப்ரே பண்ணுறோம். இதனால எல்லாரும் நல்ல படிப்பு கிடைக்கணும், எல்லாம் ஹையர் எஜுகேஷன் கிடைக்கணும். அதான் எங்களோட வேண்டுகோள், அதான் எங்களோட பிரார்த்தனை. வேறு எங்கள் ஆச்சாரியன் ஸ்ரீ வராக மகாதேஷிகளோட blessings on all of you and all of us. Thank you so much. இந்த வருஷம் 4 இளங்கலை பாடம் வந்து ஆரம்பிக்கதான் இருக்கிறோம். அதில் வந்து பிஏ சயின்ஸ்கிரிட்டு, பிகாம் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு மிஷின் லேர்னிங்கு, பிபிஏல வந்து ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட்டுங்கிற 4 கோர்ஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கும். ஆடிட்டிங் தொடர்பாக ஏற்கனவே காமர்ஸில் வந்து பிகாம் ஜென்ரல் ஒன்று வச்சுருக்கிறோம், பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்கிறோம், பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங்னு ஒரு கோர்ஸ் வச்சுருக்கிறோம், இன்னொன்று பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப். இந்த எல்லாத்துலேயுமே ஆடிட்டிங் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு பேப்பராக தான் இருக்குது. அதனால் ஸ்பெஷலாக ஆடிட்டிங்னு கொண்டு வரல பேப்பர் இந்த வருஷம். அப்படி ஒரு ஐடியா இல்லை இந்த வருஷம். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஏஐ டெக்னாலஜி படிக்கிறது மூலியமா பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லி எல்லாருமே பேசுகிறாங்க. இப்போ நம்ம காலேஜில் ஏஐ டெக்னாலஜிக்காக கோர்சஸ் அதான் இப்போ இந்த வருஷத்துலேருந்து நாங்கள் வந்து எங்கள் கரிக்குலமை வந்து ரீவேம்ப் பண்ணுறோம். அதுக்கு வந்து அவுட் சைட் எக்ஸ்பர்ட்ஸ், பெரிய எக்ஸ்பர்ட், அந்தந்த சப்ஜெக்டில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கூப்பிட்டுருக்கோம். இன்னொரு 10-15 நாள் எல்லாம் அவங்கெல்லாம் உட்கார போகிறாங்க. உட்காந்து ஒரு சப்ஜெக்டில் இருக்கிற கரிக்குலமை ரீவேம்ப் பண்ணி ரீடிசைன் பண்ண போகிறாங்க. அந்த ரீடிசைனில் என்ன, எல்லா கரிக்குலமும் இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட், ஹிந்தி, இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட், தமிழ், எல்லா சயின்ஸ், ஆர்ட்ஸ் எல்லாத்துலேயும் ஏஐ வந்து ஒரு சப்ஜெக்ட் ஆகும். அதை தவிர்த்து இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்னு வந்திருக்கு. இந்தியன் நாலேஜ் சிஸ்டமில் வந்து அதுவும் ஒரு சப்ஜெக்டாக கொண்டு வரும் எல்லாருக்கும். ஏன்னா அப்போ தான் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆகும். அப்போ தான் ஹோலிஸ்டிக் என்டையர் நேஷனல் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆகும். நம்ம ஸ்டேட்டை பற்றி, தமிழ்நாட்டை பற்றி, சவுத்து பற்றி, இந்தியா பற்றி எல்லாம் தெரியறதுக்கு டெவலப் ஆகும். அதே மாதிரி ஏஐ பற்றி ஒரு தனி சப்ஜெக்ட் எல்லாருக்குமே கம்பல்சரியாக இந்த வருஷம் கொண்டு வரும். அவங்களோட டொமைன் ரிலேட்டடான ஏஐ பேப்பர்ஸ் கொண்டு வரலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். சார் சொன்ன மாதிரியான அந்த டீம் ஃபார்ம் பண்ணி அதில் இன்புட் வாங்கிட்டு, எக்ஸ்பர்ட் இன்புட் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் போயிட்டு, இந்த எப்படி நம்ம கம்ப்யூட்டர் ஆரம்பத்தில் வந்தபோது கம்ப்யூட்டர் பேப்பர் ஒவ்வொரு மேஜர்லையும் கொண்டு வந்தோம் இல்லையா, அதோட அடுத்த வருஷம் தான் இந்த ஏஐ கொண்டு வரும். அடுத்தடுத்தப்பில் அந்தந்த டொமைனில் என்னென்ன டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் சேர்க்க முடியுமோ அதையும் கொண்டு வந்துடும். தேங்க்யூ. நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி.